இல்லாவிட்டாலும் இங்கே கலந்து கொண்டிருக்கும் பெரியவர்கள் மற்றவர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவிக்கணும். ஒரு சிவபூசையில் கரடி பூந்த மாதிரி வந்த மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீலிங் கொண்டு இருக்குது. திடீரென்று இதுக்குள்ளே வந்து விட்டாச்சு. முக்கியமான காரணம் சர்வேஸ்வரன் என்ன செய்தாருன்னா ஒரு டேயில் ஒரு நாள் போட்டு இப்படி ஒரு இதுக்கு நீங்கள் பேசுகிறீங்களோன்னு கேட்டார். நான் ஓமன்னு சொல்லி போட்டேன். ஓமன்னு சொன்ன பிறகு தான் தெரியும் இளையராஜா வாரார் இன்றைக்கு. அப்போ குழும்பில் இருந்தால் இளையராஜா ப்ரோக்ராமுக்கு போயிருப்பேன். அப்புறம் பார்த்தேன் அவர் ஒரு அயலவர், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்றது பல்கலைக்கழகம் ஒரு எங்கட வாழ்க்கையில் பக்கத்தில் இருந்தபடியாக இதில் கலந்து கொள்வது மிக முக்கியம்னு நினைக்கின்றேன். இப்போ முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஒரு மனநல மருத்துவத்துறையில் வேலை செய்ய நான் தொடக்கத்தில் வேலை செய்கிற காலத்தில் எப்பயாவது ஒரு ஏஎல் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் பண்ணி சூசைட் பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன், இல்லை பார்த்துருக்கிறேன். இப்போ கிட்ட வேற அப்புறம் கொஞ்ச நாளில் ஓ லெவல் வந்துட்டு இப்போ 11, 12, 13ஆம் ஆண்டுகள் வேற தொடங்க ஓ லெவல் ஆக்களும் அப்படி செய்ய தொடங்கிட்டோம். அப்புறம் கிட்ட வேற இப்போ ஸ்காலர்ஷிப்காரரும் செய்கிற மாதிரி வருது. அப்போ ஒரு பயம் பிடிச்சிட்டுது. போன முறை வந்து ஒரு கிளிநொச்சியில் ஒரு அம்மா சூசைட் அட்டம் பண்ணிட்டா, என்னடா பிள்ளைக்கு குறை வந்துட்டு. போகிற போக்கில் எனக்கு இப்போ உரையாற்றுதானே பார்க்க இனி முன்பள்ளியால் இன்டர்வென்னை கிடைக்காட்டிலும் சில வேலை செய்யுங்களோன்ற ஒரு பயம் பெற பார்க்குது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் கூடிக்கொண்டு போகுது. அப்போ அது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். என்னென்னா இந்த சைக்கோசோஷியல். இப்போ நான் இதை என்ன செய்திருக்கிறேன் என்றால் சைக்கோசோஷியல் கண்டெக்ஸ்ட். ஒரு பிள்ளை ஒரு சைக்கோசோஷியல் பின்புலத்தில் இருக்கிறத வச்சு கதைப்போம்ண்டு. இதுக்கு நல்ல ஒரு விடயம். இப்போ அண்மையில் கிட்டத்தட்ட வந்த இந்த ஸ்டேட் ஆஃப் த வேர்ல்ட் சில்ட்ரன் அண்ட் யூனிசெஃப்னு அந்த 75வது ஆண்டு அந்த ஒன் மை மைண்ட் அண்ட் ஒரு புக் வெளியிட்டிருந்தார்கள். அது வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாக இறக்கலாம். இப்போ அந்த இதில் இந்த 75 வருட யூனிசெஃப் ஒரு சில விடயங்களை சுட்டி காட்டியிருக்கு. இப்போ நான் நினைக்கிறேன் அது மிக முக்கியமான விடயம். அதை முழுமையாக குறிப்பிடலாலும் அதில் ஒரு சின்ன பகுதியை குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்கள் அந்த நீங்கள் சைக்கோ சோஷியல்ன்றது அவர்கள் ஒரு சோசியோ எக்காலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் போடுறார்கள். அவர்கள் ஒரு பிறந்த அடிப்படையில் அதை பார்க்குறார்கள். அதை 3 வெவ்வேறு தளங்கள்லாம் பார்க்கினோம். நான் அதை அடுத்ததாக சொல்கிறேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இது என்ன செய்யலாம்ன்றதையும் சில ஐடியா சொல்லியிருக்கிறோம். அப்போ எப்படி இப்போ பேரண்டிங் மற்ற விடயங்கள் எப்படி இதை இந்த சைக்கோ சோஷியல் கண்டெக்ஸ்டை கொடுக்குதுன்றது டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் எடியூகேஷனிஸ்ட் எல்லாரும் இதை வாசிக்கிறது மிக முக்கியமானது. அதில் ஒரு சொல்லப்பட்ட விடயத்தில் 3 தலைப்பு மிக முக்கியமானது. ஒன்று பிள்ளைகளுக்கு வேர்ல்ட் அட் லார்ஜ். அப்போ ஒரு லார்ஜ் ஸ்கேல் சோஷியல் டிட்டர்மினன்ஸை பற்றி கதைக்குது. முதலாவது ஒரு பெரிய வட்டம். அப்புறம் 2வது வேர்ல்ட் அரவுண்ட் த சைல்ட். இப்போ அது அந்த கம்யூனிட்டி ஸ்கூல் அதில் பற்றி கதைக்குது. அப்போ வேர்ல்ட் அரவுண்ட் த சைல்ட். அடுத்தது வேர்ல்ட் ஆஃப் த சைல்ட். அவன் இந்த கோ ஃபாதர்ஸ் மதர்ஸ் கேர் கிவர்ஸ் நியூட்ரிஷன் அது சேஃப் ஹோம். அப்போ இந்த 3 அடிப்படையில் சைக்கோ சோஷியல் கண்டெக்ஸ்டை பார்க்கலாம். அப்போ இந்த 3 அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக எங்களுக்கு தெரிகிற இந்த பயாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ இந்த பயோ சைக்கோ சோஷியல் ஃபேக்டர்ஸ் கண்ட்ரிபியூட்டிங் டு த சைல்ட்ஹுட் சைக்கோ சோஷியல் டிஸ்ஃபங்க்ஷன். அதான் இந்த என்னடா அது ஒரு டிஸ்ஃபங்க்ஷன், சைக்கோ சோஷியல் டிஸ்ஃபங்க்ஷன். மென்டல் ஹெல்த் டிஸார்டர் ஒன்றும் பாவிக்க இல்லை. இப்போ இந்த 3 ஃபேக்டரும் மிக முக்கியமாக. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியோ கல்ச்சுரலில் ஏமான கல்ச்சுரல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, கணக்கு இருக்குது. இப்போ சின்ன பிள்ளைகளோட ப்ராப்ளங்கள் வந்து நாங்கள் சைக்காலஜிக்கலாக பார்க்குறதும் குறைவு. பேரண்ட்ஸ் இப்போ நேற்று ஒரு பிள்ளை வந்தது, நாளைக்கு வெளியில் போகுது, இந்த பல்கலைக்கழகத்தில் படித்த பிள்ளை தான், ஸ்காலர்ஷிப் ஒன்று கிடைச்சிருக்கு, என்னட்ட சேனலிங்கு வந்துட்டு நான் பயந்து போனேன். இப்போ ஸ்காலர்ஷிப் கிடைக்காததான் வந்துட்டு பார்த்தா கிடைச்சதும் பெறுதுன்னு பார்த்தா அவருக்கு நாளைக்கு போகணும், வீட்டை அம்மா விட்டு போக இயலாது. அப்போ அம்மா என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னான். ஆனால் அப்படி இருக்கையில் அது உலகத்தில் ஒருத்தர் அம்மா கேன் பி ஃப்ரெண்ட்லி பட் நாட் அ சப்ஸ்டிடியூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப்பை அம்மா பிரதியீடு செய்ய இயலாது. அம்மா கேன் பி அ ஃப்ரெண்ட்லி பர்சன் பட் கான் சப்ஸ்டிடியூட் த ஃப்ரெண்ட். விளங்க. இப்போ அந்த அடிப்படை நீங்கள் பார்த்தீங்கன்னா கோரா பார்க்கே எங்களோட இடத்துல கன பிரச்சனைகள் வர்றதுக்கு அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா எங்களோட டைனமிக்ஸ், ஃபேமிலி டைனமிக்ஸ்.
இப்போ உதாரணமாக நீங்கள் நல்லா பார்க்கலாம். என்னென்னா இப்போ கோவிட் வந்த பிறகு ஏமான சைக்கோ சோஷியல் இஷ்யூஸ் இருந்தது. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இம்பேக்ட் கொடுக்க இல்லை. ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டை பொறுத்தவரையில் கோவிட் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கொடுத்தது. என்ன, அந்த பிள்ளைக்கு வழியில் ஓடி திரியல, அது ஒன்றும் செய்யலை, நீங்கள் லாக்டவுனாக போட்டிருக்கீங்க, அடிபடுது, புடுங்குப்படுது, ஓடி திரியுது, பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். இன்னொரு இடத்துல நல்ல ஃபோக்கஸ் பண்ணி அட்டென்ஷன் டெஃபிசிட் இல்லாத புள்ள வெல் காமாக இருந்து நோட்ஸுகளை வடிவாக ப்ரிப்பேர் பண்ணி அது ஓ லெவல் ஏ லெவல்லாம் கிளியராக எக்ஸாமும் வடிவாக செய்திருக்கு. அப்போ சைக்கோசோஷியல் ஃபேக்டர் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, த சைக்கோசோஷியல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் த சைல்டும் இம்பார்ட்டன்ட். இப்போ அதைத்தான் நான் இதில் மெயினாக வலியுறுத்த விரும்புகிறேன். அடுத்து இந்த சைக்கோசோஷியலில் மெயின்லி நீங்கள் உள் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ், எஃபெக்டிவ், பிஹேவியரல்னு சொல்கிற விஷயங்கள் முக்கியம். சோஷியல் இஃபெக்ட்ஸ் என்று பார்க்க எங்களோட நெட்வொர்க்கிங் எல்லாத்துலேயும் முக்கியம். எங்கள்கிட்ட இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வேர்ச்சுவலாக போயிட்டுது. எல்லாம் நெட்வொர்க் வந்து இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ அப்போ நியாயமான சேஞ்சஸ் இருக்குது. ரெண்டாலும் நாங்கள் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணின ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸை பற்றி சும்மா கதைக்கலாம்னு நினைக்கிறேன். பிள்ளைகளை பொறுத்தவரை ஆக மெயினான வெரி கோரான நாங்கள் நொதர்ன் ப்ரொவின்ஸில் கவனிக்க வேண்டிய ஒரு ஃபேக்டர்ஸ் என்று பார்த்தீங்கன்னா கனவே பேருக்கு அந்த ரிஜெக்ஷன் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. பிள்ளைகளுக்கு இருக்கிற ரிஜெக்ஷன் ஒரு இம்பார்ட்டன்ட். இப்போ பிள்ளைகள் தே ஆர் ஒரு சென்சிட்டிவ் டுவர்ட்ஸ் ரிஜெக்ஷன் சென்சிட்டிவிட்டி கூடுது கனவே பேருக்கு. ஒரு மேட்டர் நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன் இந்த 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில். அடுத்தது பேரண்ட்ஸாக வந்து பிகாஸ் ஆஃப் தேர் ஓன் ஸ்ட்ரெஸ் தே ஆர் நாட் வார்ம் இனஃப். வார்மாக இல்லாவே வெரி கோல்டாக பாருங்க. எல்லாம் யாழ்ப்பாணத்தில் சரியான கவலைக்குரிய விஷயம், சிரிக்கிறார்கள் சரியான குறைவு, எங்கே போனாலும் சிரிக்கிறார்கள் சரியான குறைவு, கவலையாக இருக்கும். அன்றைக்கு ஒரு கடைக்கு போய் புத்தகம் என்னென்னு கேட்டால் என்ன புத்தகம் கேட்குறீங்க, ஏன் கவலையாக இருந்தது. அப்போ அந்த வார்ம்னஸ் போயிட்டுது. அப்போ அந்த வார்மும் அஃபெக்ஷனும் மிக முக்கியமாக தேவைப்படுது எங்களோட நாட்டை பொறுத்தே இல்லை. முந்தி நாங்கள் நான் நினைக்கிறேன் பிஃபோர் த வோ நாங்கள் வெரி ஒத்தோரிட்டேரியன் பேரண்ட்ஸாக இருந்த நாங்கள், வெரி மிலிட்ரி ஆர்டர் மாதிரி இருந்த நாங்கள். புரிந்த கொஞ்சம் சைக்காலஜிஸ்ட் வந்து குழப்பினதால் இப்போ வெரி பெர்மிசிவாக அதர் சைடாக போயிட்டோம். உனக்கு என்னத்தையாவது நீ செய், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. இப்போ இந்த இன்கான்சிஸ்டன்ட் டிசிப்ளின்ன்றது ஜெஃப்னால சரியான செய். நான் பார்த்தால பேரண்டிங் தான் த வேர்ஸ்ட். அங்கே இருந்து இங்கே ஜம்ப் பண்ணிட்டேன். நடுவால் ஒரு ஒத்தோரிட்டேட்டிவ் இல்லை, பெர்மிசிவ், வாட் எவர் யூ வாண்ட் டூ இட். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முன்பள்ளி புள்ள வீட்டு இருக்கேக்க ஒரு சேரில் நிப்பாட்டி வச்சுட்டு அங்கே பக்கத்தில் மொபைல் ஃபோனில் பாட்டு போய் கொண்டிருக்கும். அந்த பாட்டு போக புள்ள ஆடி ஆடி கொண்டிருக்கும். பாட்டு நின்றுன்னு குளர தொடங்கிடும். இப்போ அம்மா ரெடியாக வச்சிருப்பா அடுத்த பாட்டு போடுறதுக்கு அல்லது அடுத்த தொடர்ச்சியாக. அப்படித்தான் வேணும். அப்பா மேலே என்ன பார்த்துருக்கண்டா இங்கே தெரியல, கொழும்புல கொஞ்சம் கூட அப்பா மேலே பிள்ளையில கவனத்தை திருப்புறதுக்கு என்ன செய்யணும்டா வரைக்கே ஒரு ஜொலிப்பப்போட விரைவினாம். அம்மா பிள்ளைய தந்தனும் டக்குன்னு உரிச்சு வாய்க்கில் ஜொலிப்பப்ப வச்சிருவினாம். அப்புறம் பார்த்தா அப்பா அடிக்கடி பிள்ளைய பார்க்குறாருன்னு பார்த்தா எப்போ இந்த ஜொலிப்பப்பு முடியுதோ அடுத்த ஜொலிப்பப்ப வைக்கணும், இல்லாட்டி எனக்கு தனக்கு கரைச்சல். இப்போ பேரண்டிங் கம்ப்ளீட்டாக போயிட்டுது. மற்றது சரியான சோஷியல் ஐசோலேஷன். முந்தி பக்கத்து வீடு எல்லாரோட நல்ல கனெக்டடாக பிள்ளைகள் அங்கே ஓடி போய் இப்படி போகிறது இப்போ கம்ப்ளீட்லி கான். நான் பக்கத்து வீட்டுக்காரனே இப்போ நம்புகிறேன் இல்லை, சர்வேஸ்வரன் நம்புகிறேன், நான் மற்றபடி பக்கத்து வீட்டுக்காரனை நம்புகிறேன் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் ஐசோலேட்டடாக போய் கொண்டிருக்கிறோம். மற்றது இப்படி சூசைடு இவ்வளவு கூடி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் சூசைட் 14-15 இப்போ 100,000 ஜஸ்ட்னால 32-33 லாஸ்ட் இயர். இப்பொழுது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் யங் சூசைட்ஸ் கூட, அதில் மெட்டர்னல் சூசைட் கர்ப்பவதிகள் சூசைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் புவர் கோப்பிங் ஸ்கில் அல்லது ஸ்கில்ஸ் இல்லை. முந்தி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணி அதுக்குள்ள ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிச்சு. இப்போ ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்க ஒரு ஸ்கில்லும் பெறது இல்லை, ஒன்றும் பழகிறது இல்லை, கொஞ்சம் பேச்சு வாங்கி இல்லை, இன்னும் சொல்லி பழக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்நியமாக கல்யாணம் வீடுன்னு முதலிரவு முடிய அடி வாங்கிட்டு டிவோர்ஸ் வந்து வருகுது. ஏன்டா ஸ்கில் இல்லை. அடுத்தது எங்கட மிக முக்கியமானது, நல்ல பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து நான் அப்படி இல்லை, நான் சரியில்லை செல்ஃப் எஸ்டீமும் சரியாக பாதிக்கப்பட்டுட்டு. அது நினைக்கிறேன் எங்களோட நாட்டில் கொஞ்சம் கூட சின்னல அம்மா அப்பா செல்ஃப் எஸ்டீமை பழுதாக்குவினம். அப்புறம் ஸ்கூலில் டீச்சர்
ஜஃப்னா யூனிவர்சிட்டின்ற ஒரு யூனிக் இது வந்து அங்கே யூனிவர்சிட்டியிலேயும் லெக்சரர்ஸ் செல்ஃப் எஸ்டீமே இல்லாமல் ஆக்குவினோம். அப்போ பிரச்சனையே இல்லை, சரிதானே? இப்போ செல்ஃப் எஸ்டீம் எஃபெக்டட். அடுத்தது ஏலியனேஷன். ஒரு எல்லாத்துலேயுமே இந்த ஏலியனேஷன், அதுக்கு மெயின் காரணம் இந்த மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். வி ஆர் நாட் ஹியூமன் இன்டராக்டிவாக போயிட்டோம். அப்போ பிறகு பார்த்தீங்கன்னா இம்பால்சிவிட்டி. இப்போ நியாயமான நாட்களுக்கு இம்பால்சிவ். அப்போ அனிமான சூசைடை பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோஸ்ட் ஆஃப் திமா இம்பால்சிவ். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த ரிஜெக்ஷன், சென்சிட்டிவிட்டி இதெல்லாம் கூடினோட இம்பால்சிவ். அடுத்தது டிஃபிகல்ட் டெம்பரமெண்ட். அது நாங்கள் ஒன்று செய்யலாம், டிஃபிகல்ட் டெம்பரமெண்ட் இருக்கலாம். மற்றது எபியூஸ், அதுகள் மற்ற ஃபேமிலி டைனமிக்ஸ். இது ஒரு சைக்கோ சோஷியல். இது நான் சும்மா சொல்கிறேன்டா, இந்த படம் நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் பொதுவானது. several factors influencing, several factors. அது ஒரு கிட்டத்தட்ட இந்த வெங்காயம் மாதிரி லேயராக சுற்றி இருக்கும். ஸ்ரீலங்காவில் சில ஸ்டடீஸில் சொன்ன ஃபேக்டர்ஸில் ஒன்று மெயினாக சொல்லினா புலியிங் வந்து ஸ்ரீலங்காவில் கூடிச்சுது. அடுத்த லோன்லினஸ், பீப்புளாக கொஞ்சம் ஒரு பர்சனலாக லோன்லியாக இருக்கிறது கூடிட்டு கொஞ்சம் ஆங்ஷியஸாக இருக்கணும். அடுத்தது ஐடியேஷன் ஆஃப் சூசைட் அட்டெம்ப்ட் ஆர் சூசைட். இப்போ இது நாலும் ஸ்ரீலங்காவில் ஐடென்டிஃபை பண்ண மிக முக்கியமானது. ஹோல் ஸ்ரீலங்கா வந்து முதல்ல பொறுத்தவரை வயலன்ஸ் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் கூடவாகும், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் கூடவாகும், லெக் ஆஃப் பேரண்டல் இன்வால்வ்மெண்ட் கூடவாகவும் இருக்குது. இப்போ அதை கொஞ்சம் கூட அப்சர்வ் பண்ணக்கூடிய இருக்குது. அடுத்த மிக முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் சைக்கோ சோஷியல் டிஸ்ஃபங்க்ஷன். அப்போ சைல்ட்ஹுட்டில் டியூ டு செவரல் ரீசன் அவைண்ட சைக்கோ சோஷியல் டிஸ்ஃபங்க்ஷனாக போகுது. தொழிற்பாடற்ற உலக சமூக செயற்பாடு. அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20%. சில நாடுகளில் 34.7% ஆட்கள் உளவியல் ரீதியான பிரச்சனையை காட்டுறது அப்சர்வ். 1/3 ஆஃப் பீப்புள் ஒரு சைக்கோ சோஷியல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இதில் இதை குறைக்கிறது. இது வந்து தனியாக சைக்காட்ரிக் இல்னஸை தாரது சுகம். அது எங்களுக்கு ஈஸி, பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஒரு அரும்புகள் எங்களோட சைல்டு சைக்காட்ரி யூனிட் இருக்குது, ஒரு நாளும் வருவினோம். இன்றைக்கு பள்ளிக்கூடம் இல்லாத நாளெல்லாம் கொஞ்சம் கூடவே வருவினோம். அது சைக்காட்ரிக் அல்லது மென்டல் ஹெல்த் இஷ்யூ. பட் இது தனியாக அதை மட்டும் தரப்போகிற இல்லை. அகாடமிக் அச்சீவ்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் பாதிக்கும். இப்போ இதில் நாங்கள் செய்யக்கூடிய விஷயம்னு நீங்கள் கடுமையாக பார்த்தீங்கன்னா பேரண்டிங் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். அதை நாங்கள் இன்வால்வ் பண்ணலாம்ன்றது மட்டும் சொல்லலாம். அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இது பை டிரெக்ஷனல். சைக்கோ சோஷியல் ஃபேக்டர்ஸ் எங்களை கொண்டு வந்து தாக்குது. ஆனால் எல்லாரும் நாங்கள் பாதிக்கப்படுகிறதில்ல, சைக்கோ சோஷியலி டிஸ்ஃபங்க்ஷனான ஆக்கள் பாதிக்கப்படுறோம். இதை வடிவாக பார்க்கணும் வேண்டாம். இப்போ கிட்டத்தட்ட அப்படி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முல்லைத்தீவு கிளினிக்கில் போயிருந்தீங்கன்னா இப்போ 17 வயசு பிள்ளைகள் வருங்கள், சுற்றியான பல்பிட்டேஷன், டிஸ்ஃபங்க்ஷனல் ப்ரீதிங், மூச்செடுக்க கஷ்டமாக, மூச்சு போகுது, பிள்ளையா சுவாசிக்கிற முறைகள் அப்படியெல்லாம் கொண்டு வந்து பார்த்தா 2-3 வயசில் பங்கெடுக்க பயத்தோடு போன பிள்ளைகள். அப்போ அதுக்கு பிறகு அது கொஞ்சம் ஒரு சப்ரஸ்டாக இருந்து இப்போ டென்ஷன் சைக்கோ சோஷியல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்தோன்னா திருப்பி மர்ஜ் பண்ணுது. அது வெரி காமன். ப்ளஸ் ஜெனரேஷனல் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது. இப்போ எல்லாம் ஒரு சைக்கோ சோஷியல் தொடர்ச்சி தான். அப்போ இந்த ஃபேக்டர்ஸை நான் திருப்பியும் ஒரு மெயினாக பிஹேவியரல் ப்ராப்ளம், எங்களை பொறுத்தவரை பிஹேவியர் ப்ராப்ளம் மட்டும் பார்த்துக்கிறோம் மற்ற எல்லாத்தையும் விட. இப்போ இது ஞாபகமான எஃபெக்ட் பண்ணுது எங்களோட விடயங்களை. சைக்கோ கீழே மேலே போகுது, ரைட். அப்போ பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா 2 விஷயம் பார்க்கலாம் மெயினாக. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சைக்கோ சோஷியல் ஸ்ட்ரெஸ் வந்தோடனே சம் பீப்புள் இன்டர்னலைசிங் எல்லாத்தையும் உள்ளுக்கு போட்டு டிப்ரெஷனாக போய் வித்ட்ரோனாக போய் கதைக்காமல் இருக்க பார்க்கிறோம். சம் பீப்புள் அதை எக்ஸ்டர்னலைஸ் பண்ணிடும், கோபமாக அடித்து துன்புறுத்தி அப்படி செய்ய பார்க்கிறோம். 2ல் ஒன்றா தான் கூட பெரும்பாலும் இருக்குது. கேர்ள்ஸ் பொதுவாக இன்டர்னலைஸ் பண்ணிடும், டிப்ரெஷனாக கதைக்காமல். பாய்ஸ் எக்ஸ்டர்னலைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்போ எங்களோட சைக்கோ சோஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுன்ற அவுட்கம்மை வடிவாக இந்த 2லேயும் பார்க்கலாம். அதெல்லாம் பாய்ஸ் குழப்படியா மற்றது பள்ளிக்கூடத்தில் ஆக்களுக்கு அடிக்கிறது அப்படிக்கான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறான். என்ன முக்கியமான ப்ராப்ளம் என்றால் half of lifetime mental disorders பார்த்தீங்கன்றால் 14 yearsக்குள்ள 50% of the mental health problem started. Like
75% 24 இயர்ஸுக்குள்ளே தொடங்கிடுது. அப்போ அடலசன்ஸுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 14 to 40% அளவுக்கு இது இருக்குது. ஸ்ரீலங்காண்ட இப்போத்த மெயின் ப்ராப்ளம் சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம். அப்போ இது ஒரு மேக்ரோ லெவலில் வைடர் லெவலில் நியாயமான ப்ராப்ளம் இருக்குது. அந்த சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம் பவர்ட்டி மட்டுமல்ல, கஷ்டம் மட்டுமல்ல, ஆல்கஹாலை கூட்டுது, சப்ஸ்டன்ஸை கூட்டுது, இன்டர்பர்சனல் கான்ஃப்ளிக்ட் சண்டை பிடிக்கிறத கூட்டுது, பிள்ளைகளை கவனிக்காமல் விட கூட்டுது, 2 பேரும் வேலைக்கு போகிறதா இல்லை பிள்ளைகளை எல்லாத்தையும் பாதிக்க செய்யுது. இப்போ கரண்ட்லி எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸில் மிக முக்கியமானது சோஷியோ எக்கனாமிக் திங். மற்றது மென்டல் ஹெல்த். இப்போ உங்களுக்கு வடிவாக தெரியணும் ஏன் அந்த ப்ரீ ஸ்கூல் முக்கியம்ண்டா, ப்ரீ ஸ்கூல்லே நியாயமான விஷயம் தெரிய வரும். அப்போ ப்ரீ ஸ்கூலில் தெரிய வர்ற விஷயம் கிட்டத்தட்ட ஸ்கூலுக்கு போய்க்க நியாயமாக பார்க்கலாம். இப்போ உதாரணமாக ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு, டக்குன்னு ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு ஒன்று இருந்தது. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லலாம். பெரிய ஒரு பிரபலியமான பெண்கள் பாடசாலையை படித்து கொண்டு இருந்தது. கொரோனா லீவு விட்டாச்சு, வீட்டில் இருந்தது. அதுக்கு இருக்க இல்லாது அவன் அம்மா வடிவாக சொல்லுவா, சில்லு பூட்டி கொண்டு ஓட மாட்டேது, காலைல சில்லு பூட்டி ஓடுறதுண்டு. திடீரென்று அந்த 600 பேர் உள்ள பள்ளிக்கூடம் மட்டும் வேலை செய்யலாம், திறக்கலாம், மற்ற எல்லாம் பூட்டலாம்னு சொல்லி ஒரு டைம் சொன்னோட அந்த பெரிய ஸ்கூல் க்ளோஸ்ட். இப்போ சின்ன பிள்ளைகளோட ஸ்கூல், சின்ன ஸ்கூலும் திறந்துருந்தது. இப்போ தம்பி சின்ன ஸ்கூல். இப்போ அம்மா போய் தம்பியை ஸ்கூல் முடிய கூட்டிகிட்டு வான்னு சொன்னது இந்த பிள்ளைக்கு. முதல் நாள் ஒரு மாதிரி கேட்டு போயிடுச்சு. 2 நாள் ஏன் நான் போகணும் மட்டும் கேட்டுச்சு. அப்புறம் 3ஆம் நாள் சொல்லிச்சு நான் என்ன வேலைக்காரன் அவங்களுக்கு கேட்டுச்சு. 4ஆம் நாள் சூசைட் பண்ணிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா 14-13 இயர்ஸில் சூசைட் பண்ணின பிள்ளை, ஃபேமஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல் இன் ஜெஃப்னா. 7 இயர்ஸ்லேருந்து ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு. இப்போ சரியாக ஒரு 10 வயசில் ஸ்க்ரீன் பண்ணியோ அல்லது அந்த ஹைப்பர் ஆக்டிவை நாங்கள் இன்டர்வியூன் பண்ணியிருந்தோம் வேண்டாம், யூ குட் ஹேவ் ப்ரிவென்ட் த சூசைட். அதைத்தான் அதில் அப்போ இது ஒரு தொடர்ச்சி என்றது தெரிஞ்சால் சரி. ரைட். நார்தர்ன் ப்ராவின்ஸ் இவ்வளோ தான் பிரச்சனை. நார்தர்ன் ப்ராவின்ஸ்ன்றது டிஸ்இன்டகிரேட்டட் சொசைட்டி. பீப்புள் நிச்சயம் இல்லை. இன்றைக்கு இதில் கன பேர் சிரிக்கிறாங்க, நாளைக்கு கனடாவில். அப்போ அது கன பேர் பெறநோயா, எனக்கே பெறநோயா, இப்போ சர்வேஸ்வரன் என்ன ஏன் கூப்பிட்டவர் இதுக்குள்ளேண்டு. அப்போ அது அப்படி இருக்குது. எங்களுக்குள்ள இணைப்பு சரியாக குறைஞ்சிட்டது. இப்போ ஒரு டிஸ்இன்டகிரேட்டட் சொசைட்டியில் மேக்சிமம் சைக்கோ சோஷியல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். இப்போ சிலது பார்த்தீங்கன்னா அந்த ரிலிஜியஸ் ரிச்சுவல்ஸ் எல்லாம் சிலாக்கள் நல்லா குறைஞ்சிட்டு சிலாக்கள் கடுமையாக கூடிட்டுது. ஒவ்வொரு புது புது விதமாக வருது. முந்தி நான் இந்த வெள்ளையை தாண்டி போய்க்க ஒரு முனீஸ்வரர் தான் இருந்தார். இப்போ சூப்பர் மார்க்கெட் எல்லா கடவுளும் இருக்கிறார். அப்போ அப்படியே பார்த்து 4 பேருக்கும் இல்லை காசு போட வேண்டிய 4-5 பேருக்கு. இப்போ என்ன நடந்துட்டா சில பேர் நாங்கள் அந்த அண்டர் அல்லது ஓவர் ட்ரஸ்ட் ஆன் ரிச்சுவல்ஸ் அண்ட் ரிலிஜியஸ் இதுக்கு வருகுது. பட் அது ஆட்டோமேட்டிக் ஒபீடியன்ஸ் இருக்குது. என்னத்தை சொன்னாலும் எதிர்க்காமல் அப்படி தலையை குனிஞ்சு சும்மா ஓமுண்டு போகுது. இந்த விளங்குதல் இல்லை. அடுத்தது நியாயமான மேக்சிமைஸ் செல்ஃப் ஓரியன்டேஷன். இப்போ வெரி பெயின்ஃபுல். சம்டைம்ஸ் எனக்கு முந்தி 4 வருஷத்துக்கு இந்த அகாடமிக் எல்லாரையும் பார்த்து கொஞ்சம் ஒரு ஒப்சஷனல் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் யோசிச்சார். இப்போ விளங்குது பார்க்க அவர்கள் ஒரு நார்சிஸ்டிக் மாதிரி இருக்கிறார்கள். அப்போ ரிகவர்ட் சொசைட்டியை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணுமெண்டா பேசிக் நீட்ஸ் எல்லாருக்கும் ஃபுல்ஃபில் பண்ணப்படும். அது சைல்ட்ஹுட், சில்ட்ரன், ப்ரீ ஸ்கூல் எல்லாம். எங்களுக்கு ஒரு ஹீலிங் ட்ரெடிஷன் இருக்கணும். இப்போ வைஸ் சான்சலர் சொன்ன மாதிரி கோயிலை கும்பிட்டோ, சாமியை கும்பிட்டோ, அறம் செய்ய விரும்போ, அப்படி ஒரு எல்லாத்துலேயும் ஒரு ஹீலிங் ட்ரெடிஷன் இருக்கத்தானே வேணும். அதுவும் இல்லாமல் போய் கொண்டிருக்குது. அடுத்தது கிரைசிஸ் வரைக்கும் எப்படி கோப்பு பண்ணுறது செஞ்சு தான் வேணும். ஒரு நெருக்கடி வரைக்க அது ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்கானமியும் இருக்கணும். பட் எல்லாரும் சேர்ந்து ரீகன்சிலேஷன்ன்றது எத்தனிக் மட்டும் இல்லையே, இந்த போதில் இன்டர் காஸ்டும் ரீகன்சிலேஷன் தான். அப்போ அந்த அதுகளும் வரணும். அப்போ தான் ஹார்மனியாக இருக்கும். அப்போ ரிகவர்ட் சொசைட்டியாக இது வரும் வரையும் சைக்கோ சோஷியல் ஸ்ட்ரெஸ்ஸஸுக்கு பஞ்சம் இல்லை. அந்த பஞ்சம் இல்லாதால் சைக்கோ சோஷியல் டிஸ்ஃபங்க்ஷனோட வர பிள்ளைகள் எங்களுக்கும் பஞ்சம் இல்லை. முந்தி ஒரு நாளும் எக்ஸாமுக்கு முந்தி ஒரு நாளும் சார் இன்னும் ஒரு A-level டைம் எக்ஸாமுக்கு முதல் நாளும் என்னட்டு சென்னைக்கு வந்துச்சுகள், நடுவுலையும் வந்துச்சுகள்,
முடிய விட்டும் வந்துச்சு சார். இப்படி ஒரு காலம் யாழ்ப்பாணத்தில் இருக்கே இல்லை. அப்போ இந்த ரிகவர்ட் சொசைட்டி ஆக வர வேணுமென்றது மிக முக்கியமானது. அப்போ இதில் இன்டர்வென்ஷன் டோட்டலி மேக்ரோ லெவலில் ரிகவர்ட் சொசைட்டி என்றா, மைக்ரோ லெவலில் ஒன்றில் சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்ஸ் இருக்கலாம், அல்லது அடலசன்ட் சென்டர்ட் இன்வால்மெண்ட் இருக்கலாம், பேரண்ட் டீச்சர் கோஆப்ரேஷன் வரலாம். இப்படி இன்வால்மெண்ட் தான் இதை குறைக்கும். இதை நாங்கள் பேசிக்காக ஒரு ஓவராலாக விளங்கி கொள்ளணும். இது பை டிரெக்ஷனல் என்றதையும் விளங்கி கொள்ளணும். இப்போ ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு கொரோனா டைமில் இம்பல்சிவாக போய் சூசைட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கூட. அதே நேரத்தில் நார்மல் ஃபோக்கஸ் சைல்டு அந்த டைமில் கூட படித்து எக்ஸாமை வடிவாக செய்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த பை டிரெக்ஷனலாக இந்த சைக்கோ சோஷியல் கண்டெக்ஸ்டை பார்த்தா நல்ல மண்டஸ் கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.